ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ட்ரிபிள் எஸ் டெக் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பைத்தான்ல டேட்டா பேஸ் எப்படி கனெக்ட் பண்ணி அதில் யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது SQLLITE அப்படின்ற லைட் வெயிட் டேட்டா பேஸ். ஆக்சுவலா இது வந்து பைத்தான்ல எல்லா லைப்ரரிஸ் எல்லாமே வந்து பைத்தான்ல இருக்கு. அதனால நம்ம தனியாக டேட்டா பேஸ் கிரியேட் பண்றதுக்கு எதுவுமே நம்ம வெளியே எதுவுமே பண்ண தேவையில்ல. தெர் ஆர் அதர் டேட்டா பேஸ் லைக் MySQL மாதிரி ஒரு பெரிய டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணாலும் வி கேன் கனெக்ட் இட். அதுக்கு வந்து தனியாக லைப்ரரிஸ் இருக்கு. ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் கனெக்டர்ஸ் அதெல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல நம்ம பார்க்கலாம். இப்போ SQLLITEல நம்ம எப்படி நார்மல் டிபி ஆப்ரேஷன்ஸ் டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா ஆக்ஷன் ஐட்டமுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லித்தர போகிறோம் பேசிக்ஸ்ல இருந்து. ஸோ கிரியேட் டேட்டாபேஸ், ஒரு புதுசாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுல இருந்து டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிள்குள்ள ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி அந்த ரெக்கார்டை எப்படி பார்க்குறது, அந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற ரெக்கார்டை பார்க்குறது எப்படி, அண்ட் தென் அந்த டேட்டாபேஸ்ல டேட்டா எப்படி அப்டேட் பண்ணுறது இருக்கிற ரெக்கார்டை, அண்ட் தென் அந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணுறது எப்படிங்கிறது வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி. ஸோ SQLLITE நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லைப்ரரி தேவைப்படுது. அந்த லைப்ரரி பேர் வந்து SQLLITE அப்படின்னு SQLLITE 3 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை இம்போர்ட் பண்ணீங்கனாலே இந்த ஃபைல்லே எல்லா உங்களுக்கு தேவைப்படுற SQLLITE சம்மந்தப்பட்ட எல்லா லைப்ரரிஸுமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். சரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேட்டாபேஸை கிரியேட் பண்ண போறோம். ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கு நான் இந்த ஜஸ்ட் வந்து SQLLITE கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே உங்களுக்கு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடும். ஆனா அந்த கனெக்ஷனை நான் வந்து கண்டினியூஸா அடுத்தப்பல ப்ரோக்ராமுக்கு எனக்கு தேவைப்படுறதுனால ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து CON நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இது உங்களோட சாய்ஸ் தான் ஆக்சுவலா. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நான் வந்து கனெக்ட் அப்படின்னு ஒரு CONN அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நீங்க என்ன வேரியபிள் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து SQLLITE 3 டாட் கனெக்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம டேட்டாபேஸ் நேமை டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் test.db அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த கனெக்ஷன் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இதை ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இந்த லெஃப்ட் பேன்ல நீங்க நோட் பண்ணலாம், இங்க test.db அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு ஃபைல் மாதிரி ஜென்ரேட் ஆயிருக்கு. இதுதான் நம்மளோட SQLLITE டேட்டாபேஸ். ஸோ இப்போ நம்ம டேட்டாபேஸை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தாப்புல நான் பண்ண போறது ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். அந்த டேட்டாபேஸ்க்குள்ள நான் ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ டேபிள் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு அந்த டேட்டாபேஸ்ல நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கறத வந்து ஒரு கர்சர் வச்சு என்னால ஷோ பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து db.pyல இருக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த இதை கிளிக் பண்றேன் அப்படின்னு சொன்னா, newyear.py கிளிக் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த கர்சர் வந்து இப்போ newyear.pyல இருக்குன்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ இந்த கனெக்ஷன்ல தான் இந்த கர்சர் இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு கர்சர் ஆப்ஜெக்டிவ் மூலியமா நான் வந்து கிரியேட் பண்ண ஒரு கர்சர் வந்து கிரியேட் பண்ண போறேன். அகைன் ஃபார் தட் கர்சர் ஆல்சோ நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். அந்த வேரியபிளோட நேம் வந்து கர் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். நீங்க என்ன வேணாலும் நேம் பண்ணிக்கலாம் உங்களோட கர்சர் ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ கான் டாட், அதாவது அந்த கனெக்ஷன்ல உள்ள கர்சர் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக கான் டாட் கர்சர் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கூப்பிடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு கர்சர் கிரியேட் ஆயிருச்சு. இந்த கர்சர் ஆப்ஜெக்ட் வந்து CUR அப்படின்ற இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கு ஆக்சுவலா. ஸோ இது வந்து கனெக்ஷன் அப்படின்ற இந்த டெஸ்ட் டிபி அப்படிங்கிற அந்த கனெக்ஷனோட கர்சர். ஸோ அப்போ நான் இனிமே பண்ண போற ஆப்ரேஷன்ஸ்லாம் இந்த டெஸ்ட் டிபில பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் வந்து ஆஹ் ஆஹ் அர்த்தம் ஆக்சுவலா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தால. ஸோ இது வந்து SQL கமாண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ SQL உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, SQL இஸ் லைக் நீங்க வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஒர்க் ஷீட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் மாதிரி நீங்க வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு எவ்ரி டேபிள் கண்டைன்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அதுக்கு வந்து மேல ஹெட்டிங் இருக்கும். நீங்க வந்து அதுக்கு கீழே வந்து டேட்டா வந்து ஃபில் பண்ணிட்டே வரலாம். அதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு SQL வந்து நீங்க ஒரு ஒர்க் புக் கூட நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இப்போதைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட் கிரியேட் பண்ண போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் டேபிளை கிரியேட் பண்ண போறேன் இந்த இடத்துல. ஸோ கிரியேட் பண்றதுக்கு சில query லாங்குவேஜ் இருக்கு ஆக்சுவலா. SQLனாலே இட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். அதாவது ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி query லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்க வந்து டேட்டாபேஸ்ல எந்த ஆப்ரேஷன் வேணாலும் பண்ணலாம். கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு டேட்டாவை அப்டேட் பண்றதா இருக்கட்டும், எக்ஸ்ட்ராக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு டெலிட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம query யூஸ் பண்ணி பண்றதுனால இது வந்து ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ டேபிள் கிரியேட் பண்றதுக்கான query-யை நான் இங்க எழுத போறேன் ஆக்சுவலா. இதை வந்து நான் டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா எழுத போறேன். ஸோ இது வந்து பைத்தானோட ஃபீச்சர் தான். ட்ரிபிள் கோட்ஸ் ஆரம்பிச்சு ட்ரிபிள் கோட்ஸ் முடிக்கணும் அப்படின்னா அது வந்து டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த
டாக் ஸ்ட்ரிங்குள்ள நீங்க எத்தன வாட்டி வேணாலும் என்டர் அமுக்கிக்கலாம். ஸோ திடீர்னு ஒரு அடிஷனலா ஒரு டபுள் கோட்ஸ் உள்ளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும், இத வந்து நீங்க போட்டீங்கன்னா, அது வந்து நார்மல் டபுள் கோட்ஸா இது கன்சிடர் பண்ணும். ஸோ இந்த மாரி நெறைய அட்வான்டேஜ் இருக்கனால, நம்ம டாக் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நம்ம query எல்லாமே குடுப்போம் ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கிரியேட் பண்ண போற query வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கான query. ஸோ இது வந்து கிரியேட் டேபிள் அப்படின்ற இந்த 2மே SQL ஆக்சுவலா. ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். ஸோ கிரியேட் டேபிள். அதுக்கப்புறம் வந்து டேபிள் நேம் குடுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மாரி குடுக்குறேன். ஏன்னா வந்து இந்த ப்ரோகிராம் வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணும்போது, எல்லா டைமும் நமக்கு வந்து டேபிள் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல இல்லையா? ஸோ அதனால நான் ஒரு கண்டிஷன் மாரி குடுக்குறேன். இஃப் நாட் எக்ஸிஸ்ட்ஸ். இது வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். எப்பன்னா, அந்த டேபிள் இல்லன்னா கிரியேட் பண்ணும். இருந்தா கிரியேட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து டேபிள் நேம் குடுக்க போறோம். இது வந்து நான் டெஸ்ட் டேபிள் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ண போறேன். சரி. இப்ப டெஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. அதுல எத்தன காலம் இருக்கும்? நான் வந்து எக்ஸெல் ஷீட் மாரின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ வந்து எத்தன காலம் எனக்கு அந்த டேபிள்ல தேவைப்படுது? ஸோ நான் வந்து ஒரு 3 காலம் இருக்கிற மாரி நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இதுல வந்து ஆ அ ஏதாவது ஒரு லெசன் மாரி நம்ம போட்டுக்கலாம். லெசன் எடுத்துட்டோமா? இல்லையா? அது வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு வந்து இந்த டேபிள்ல 3 காலம் இருக்க போது. சீரியல் நம்பர், லெசன் அண்ட் ஸ்டேட்டஸ். சரிங்களா? ஸோ இப்போ இத வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இது வந்து டிடிஎல் ஸ்டேட்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிரியேட் பண்ணும்போது ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கமிட் ஆயிடும். ஸோ சேவ் ஆயிடும் ஆக்சுவலா. ஸோ கமிட்னா சேவ் அப்படின்னு அர்த்தம் டேட்டாபேஸ் டெர்ம்ஸ்ல. ஸோ நம்ம தனியா கமிட் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணா மட்டும் போதும் ஆக்சுவலா. ஸோ இது கிரியேட் பண்ணிட்டான் அப்படிங்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அத பார்க்கறதுக்கு முதல்ல டேட்டா கொஞ்சம் இன்சர்ட் பண்ணி பார்த்துடலாம். ஐ திங்க் யூ கேன் சீ இட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இத கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணிட்டு, நம்ம வந்து டேட்டா இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு இதுல யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம ஜஸ்ட் அதுல வந்து கரண்ட் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டெஸ்ட் டேபிள். ஸோ இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டெஸ்ட் டேபிள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு லிஸ்ட்ட வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஆக்சுவலா. அதாவது அந்த டேபிள்ல என்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிற அந்த லிஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அத வந்து நான் அ பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ரெஸ் டாட் அதாவது இந்த ரிசல்ட்ல கேப்சர் பண்ணியிருக்கோம் இல்லையா? அத வந்து நான் வந்து ஃபெட்ச் ஆல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதாவது நெறைய எல்லா ரெக்கார்ட்ஸையும் வந்து ஃபெட்ச் பண்ணி எனக்கு வந்து காமிங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து எம்ப்டி லிஸ்ட்ட காமிக்குது. இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த டெஸ்ட் டேபிள் கிரியேட் ஆயிருச்சு. அந்த டெஸ்ட் டேபிள்ல எந்த ரெக்கார்டுமே இல்ல. அதனால இது வந்து நான் எம்ப்டி லிஸ்ட்டா வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது ஆக்சுவலா. சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டேட்டாக்குள்ள இந்த டேபிள்க்குள்ள கொஞ்சம் டேட்டாவ என்டர் பண்ண போறோம். ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அகைன் லைக் கர்சர் வச்சு தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் அகைன் டாக் ஸ்ட்ரிங். ஸோ இந்த டாக் ஸ்ட்ரிங்குள்ள வந்து இன்சர்ட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி தான் டேட்டாவ இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் இன்டூ எந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறோம்? டெஸ்ட் டேபிள் வேல்யூஸ். என்ன வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போறோம்? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 காலம் இருக்கு இல்லையா? ஸோ 3 காலம்க்கு நான் டேட்டா என்டர் பண்ண போறேன். ஸோ லெசன் வந்து பிரின்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து கம்ப்ளீட்டட். ஸோ அடுத்தாப்ல அடுத்த 3 அடுத்த ரெக்கார்ட்ஸ் இந்த மாரி எத்தன ரெக்கார்ட்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு டேட்டாக்கும் நடுவுல இன்னொரு டேட்டாக்கும் நடுவுல ஒரு கமா போடணும். அதுக்கப்புறம் பிராக்கெட் ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ செகண்ட் டேட்டா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இன்புட் ஸ்டேட்மெண்ட் கமா டன். இன் ப்ராக்ரஸ். சரி. இப்போ நம்ம இந்த டேட்டா வந்து அ இன்சர்ட் பண்ண போறோம் ஆக்சுவலா. இன்புட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அத வந்துக்கு இன் ப்ராக்ரஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி 2 ரோ வந்து இந்த பர்ட்டிகுலர் டேபிள்குள்ள நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். இன்சர்ட் பண்ணா மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்குள்ள கமிட் பண்ணணும். கமிட்னா என்னன்னு சொன்னோம்னா, இது வந்து ஒரு சேவ் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு டேட்டாபேஸ்ல. இத வந்து கனெக்ஷன்ல இருந்து பண்ணணும். ஸோ நம்ம இங்க கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த கனெக்ஷன்ல இருந்து நம்ம வந்து அ சேவ் பண்ற மாரி. ஸோ கனெக்ஷன் CONN டாட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கமிட் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த கமிட் வரும் உங்களுக்கு. ஸோ இப்பன்னா இது வந்து டேட்டாபேஸ்ல போய் சேவ் பண்றதா அர்த்தம் ஆக்சுவலி. சரி, இப்போ நம்ம வந்து இத ரன் பண்ணலாம்.
இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்கொயர் பிராக்கெட் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு வந்து 2 ரெக்கார்ட் இருக்க மாரி ஒரு நம்ம இங்க இன்சர்ட் பண்ண ரெக்கார்ட் வந்து இப்போ டேட்டாபேஸ்ல வந்துருச்சு. ஸோ இத வந்து எவ்ரி டைம் நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா, திரும்ப திரும்ப டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதனால கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம வந்து இந்த ரெக்கார்ட் வந்து பார்க்கறதுக்கு உங்க லிஸ்ட் இருக்கு. ஸோ இது வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் நம்ம என்டர் பண்றப்ப, இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அதனால டேப்லெட் யூஸ் பண்ணி ஒரு டேபுலர் ஃபார்ம்ல நான் வந்து இத டிஸ்ப்ளே பண்ண போறேன். ஸோ இதுக்கும் டேட்டாபேஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டேட்டாவ இன்னும் கொஞ்சம் பெட்டரா பார்க்கறது எப்படிங்கிறது தான் வந்து இப்ப பண்ண போறேன். ஃப்ரம் டேபுலேட் இன் இம்போர்ட் டேபுலேட். டேபுலேட் ஃபங்ஷன் எப்படி என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்த்துருக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். கண்டிப்பா பார்க்கல அப்படின்னு சொன்னா பாருங்க. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வியூ அப்படின்னு சொல்லி இத கால் பண்ண போறேன். வியூ டேட்டா. இது ஒரு ஃபங்ஷன் மாரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இத வந்து பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா நான் வந்து ஒரு டேபிள் மாரி ஜெனரேட் பண்ணி அத பிரிண்ட் பண்ண போறேன் வேற ஒண்ணும் இல்ல. ஸோ டேபிள் ஃபார் ரெக்கார்டிங் ரிசல்ட் row is equal to every row is going to be எல்லாமே வந்து ஒரு லிஸ்ட்டா வந்து ஜெனரேட் பண்ணி அத டேபிள்ல அப்பெண்ட் பண்ணணும். ஸோ ரெக்கார்ட் ஆஃப் 0 எனக்கு வந்து 3 ரெக்கார்ட் தான் இருக்கும்னு தெரியும். ஸோ நான் அந்த மாரி 3 ரெக்கார்ட வந்து ஜெனரேட் ஒரு ரோ மாரி ஜெனரேட் பண்ணி அத வந்து டேபிள் கூட அப்பெண்ட் பண்ணி அத டேபிள் ஃபார்மேட்ல நான் வந்து பார்க்க போறேன். அதுதான் வந்து டேபுலேட் பண்ண போகுது. ஸோ ரெக்கார்ட் ஆஃப் 2. ஸோ இந்த மாரி ஜெனரேட் ஆகும். எத்தன ரெக்கார்ட் இருக்கோ அத்தன ரோ வந்து ஜெனரேட் பண்ணும். ஒவ்வொரு வாட்டி ரோ ஜெனரேட் பண்ண உடனே அத டேபிள்ல போய் அப்பெண்ட் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு டேபிள் ஜெனரேட் ஆயிடும். ஸோ டேபுலேட் ஆஃப் டேபிள், ஹெடர்ஸ். இந்த டேபிள்க்கு என்ன ஹெட்டிங் இருக்கணும்? நான் வந்து மேல அ நான் டேபிள் கிரியேட் பண்றப்ப என்ன ஹெட்டிங் இருந்துச்சோ, அதே தான் நான் இங்கேயும் குடுக்க போறேன். இதுல வந்து லெசன், காமா, இது வந்து ஒரு அ ஸ்டேட்டஸ் இல்லையா? ஸோ இது வந்து டேபிள் ஃபார்மேட் வந்து கிரிட் ஃபார்மேட்ல இருக்கணும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, கிரிட் மாரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். ஸோ சேம் ப்ரோகிராம் நம்ம இப்ப ரன் பண்ணி பார்த்தரலாம். வியூ டேபிள், வியூ டேட்டா நான் வந்து கால் பண்றேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாரி எனக்கு லிஸ்ட்டா கிரியேட் பண்றதுக்கு பதிலா எனக்கு வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்ல வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாரி சேவ் பண்ணிடலாம். பிரிண்ட் குடுக்கலாம் ஆக்சுவலா. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டுக்கும் இந்த மாரி டிஸ்ப்ளே பண்றதுக்கும், இந்த டிஸ்ப்ளே பண்றதுக்கும் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் ஆக்சுவலா. இதுக்காக தான் நம்ம வந்து டேப்லெட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரி. இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ரெக்கார்டு இந்த மாரி மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம புரோகிராமேட்டிக்கா இன்சர்ட் பண்றப்ப, மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் வந்து யூசர்ட்டருந்து வாங்கி அட் அ டைம்ல வந்து இன்சர்ட் பண்ண மாரி சிச்சுவேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது தான் இப்ப பார்க்க போறோம் ஆக்சுவலா. ஸோ இப்ப நான் டேட்டா அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன். இந்த லிஸ்ட் வந்து நீங்க இப்போதைக்கு நான் வந்து ஒரு மேனுவலாவே கிரியேட் பண்றேன். நீங்க வந்து இந்த லிஸ்ட்ட வந்து நீங்க ஒரு யூசர்ட்டருந்து வாங்கி ஒரு ஃபார் லூப் மாரி கூட வாங்கி கிரியேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இந்த டேட்டா என்னலாம் இருக்க போகுது அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி 2 ரெக்கார்ட் இருக்கு இல்லையா? நான் வந்து 3ல இருந்து இன்சர்ட் பண்றேன். ஸோ இந்த 3 ரெக்கார்ட் வந்து அ ஒரு அ என்ன சொல்லலாம்? ஒரு ஸ்ட்ரிங் பத்தி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இத வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் அப்படின்னு இருக்கிற மாரி போட்டுக்கலாம். ஸோ கம்மா போட்டுட்டு எனக்கு வந்து அடுத்த ரெக்கார்ட் வந்து நான் அடுத்த ஃபார் லூப்ல நான் 4 அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நம்பர்ஸ் பத்தி படிக்க போறோம். அண்ட் தென் கம்மா இது வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ அகைன் லைக் இது வந்து அடுத்த ரெக்கார்ட் வந்து நான் என்டர் பண்ண போறது வந்து 5. இது வந்து ஒரு லிஸ்ட் பத்தி படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 3 ரெக்கார்ட் இருக்கு. என்கிட்ட இப்போ 3 ரெக்கார்ட் இருக்கு. இத வந்து நான் இந்த டேபிள்க்குள்ள நான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த டேபிள்க்குள்ள இன்சர்ட் பண்றதுக்கு ட இன்னொரு வழி நான் இப்போ சொல்லப் போறேன் ஆக்சுவலா. ஸோ இத வந்து டாட் எக்ஸிக்யூட் அதே மாரி தான் எக்ஸிக்யூட். எக்ஸிக்யூட்ல இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, மெனின்னு ஒரு ஃபங்ஷனும் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த மாரி நம்ம போடும்போது நம்ம அ எத்தனை இன்புட் நம்ம குடுக்க போறோம்னு தெரியலங்கிற பட்சத்தில நம்ம வந்து எக்ஸிக்யூட் மெனி குடுக்கலாம். ஸோ இதுல வந்து இன்சர்ட் டபுள் கோட்ஸ்லயும் குடுக்கலாம். சிங்கிள் கோட்ஸ்லயும் குடுத்துக்கலாம். இப்ப நான் டபுள் கோட்ஸ்ல குடுக்குறேன். இதுல வந்து டபுள் கோட்ஸ்ல குடுக்குறதுல வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா, இங்க இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. உள்ளுக்குள்ள நான் டபுள் கோட்ஸ்லாம் குடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருந்துச்சு. அதனால நான் டாக் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணேன். இந்த பர்ட்டிகுலர்
ஸ்டேட்மெண்ட்ட பொறுத்தளவுல எனக்கு டபுள் கோட்ஸ் உள்ள தேவைப்படாது. அதனால நான் வந்து ஜஸ்ட் ஒரு டாக் ஸ்ட்ரிங் யூஸ் பண்றதுக்கு பதிலா நார்மலா டபுள் ஸ்ட்ரிங் எப்படி குடுப்பனோ அந்த மாரி குடுத்தா போதும் எனக்கு. இன்சர்ட் இன்டூ டெஸ்ட் டேபிள் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு, ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன எத்தன வேல்யூ வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாதுங்கிறனால, நான் வந்து கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். 3 கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த 3 கொஸ்டின் மார்க் எங்க இருந்து டிஸ்ப்ளே ஆகப்போகுது அப்படின்னா, இந்த டேட்டா அப்படின்ற ஒரு ஒரு லிஸ்ட்ல இருந்து டிஸ்ப்ளே ஆகப்போகுது. ஸோ இதுல வந்து எத்தன ரோ இருந்தாலும் சரி, அத்தன ரோவுக்கும் இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் மெனி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஸோ எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் லைக் வழக்கம் போல நம்ம வந்து கனெக்ஷன்ல இருந்து கமிட் குடுத்தாகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இத எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இந்த ப்ரோகிராம் இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கடைசியா ஆட் பண்ண அந்த 3 டேட்டாவும் வந்து இந்த டேபிள்ல வந்து ஆட் ஆயிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இதான் வந்து டேட்டாவ இன்சர்ட் பண்றது எப்படி அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இருக்கிற டேட்டாவ நம்ம வந்து அப்டேட் பண்றது எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ எப்பவுமே நம்ம அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் வந்து இத எப்பவுமே கடைசி கொண்டு போய் வச்சுருவேன். ஸோ தட் நம்ம மேக் பண்ற சேஞ்ச் எல்லாமே இது விசிபிளா இருக்கணுங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் நான் இத லாஸ்ட்ல கொண்டு போய் வச்சுருவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அப்டேட் ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 ஆப்பரேஷன் அதாவது ஸ்ட்ரிங்க வந்து நான் வந்து ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த டேட்டாவ எப்படி மாடிஃபை பண்றது? ஸோ அகைன் லைக் SQL யூஸ் பண்ணி தான். ஸோ cur.execute of ஒரு டாக் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாக் ஸ்ட்ரிங்ல அப்டேட் பண்றதுக்கான கமாண்ட் வந்து அப்டேட். இதுல வந்து டெஸ்ட் டேபிள் இந்த ரெக்கார்ட வந்து எந்த ரெக்கார்ட் அப்டேட் பண்ண போறோமோ, அத செட்குள்ள குடுக்கணும். ஸோ செட் இப்ப நான் வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த காலம தான் நான் வந்து அப்டேட் பண்ண போறேன். இது வந்து ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இந்த காலம நான் அப்டேட் பண்ண போறேன். ஸோ வந்து செட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டூ என்னன்னு அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, டன் அப்படின்னு சொல்லி மாத்தப் போறேன். ஸோ ஓப்பன்ல இருக்கு. அத நான் டன் அப்படின்னு சொல்லி மாத்தப் போறேன். என்ன கண்டிஷன் இருந்தா நான் மாத்தணும்? அதாவது நான் இப்ப வந்து காலம் நேம் தான் குடுத்திருக்கேன். ஸோ ஸ்டேட்டஸ் டன் அப்படின்னு சொல்லி மாத்துனேன் அப்படின்னு சொன்னா, எல்லாத்துலயும் மாத்துறோம் இல்லையா? ஸோ எப்ப மாத்தணும்? நான் வந்து இந்த சீரியல் நம்பர் 3 அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஆம் அ ஸ்டேட்டஸ நான் வந்து டன் அப்படின்னு சொல்லி மாத்தப் போறேன். ஸோ வேர் எஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டூ 3. ஸோ எஸ் நம்பர் அப்படிங்கிறது தான் காலம் நேமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் நம்பர் தான் காலம் நேம். ஸோ சீரியல் நம்பர் வந்து 3யா இருக்கும் பட்சத்தில் நான் வந்து அந்த ஸ்டேட்டஸ வந்து டன் அப்படின்னு சொல்லி மாத்துறேன். ஸோ ஆ நான் இந்த இடத்துல இன்னொன்னு நோட் பண்ணுங்க. நான் வந்து கமிட் குடுத்தா சேவ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ கமிட் குடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்றது இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா நம்ம செக் பண்ணிடலாம் முதல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இத ரன் பண்ணலாம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது டன் அப்படின்னு சொல்லி மாறிருச்சு. ஆனா, இப்ப நான் வந்து அத சேவ் பண்ணல. கமிட் குடுக்கல இல்லையா? ஸோ இப்ப நான் வந்து இத கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அத கமெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் இத ரன் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இது மறுபடியும் ஓப்பன்ல மாறிருச்சு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இத டன் அப்படின்னு சொல்லி மாத்திருந்தோம் டேட்டாபேஸ்ல. ஆனா இது வந்து நம்ம சேவ் பண்ணல. சேவ் பண்ணாதனால நெக்ஸ்ட் டைம் இது ப்ரோகிராம் ரன் ஆறப்ப, அகைன் இது வந்து ஓப்பன்க்கு மாறிருச்சு. ஸோ வந்து இப்ப நம்ம வந்து இத கமிட் பண்ணிறலாம். ஸோ ஓகே. ஸோ கமிட் பண்ணிட்டு, இப்ப நம்ம இத ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இது டன் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இப்ப நான் இத வந்து நான் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு, இப்ப நான் ரீரன் பண்ணி பார்த்தாலும், உங்களுக்கு வந்து டன் அப்படின்னே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அ கமிட் பண்ணிட்டேன். அதனால இது எதுவுமே பிரச்சனை இல்ல. ஸோ அடுத்தாப்புல நம்ம பார்க்க போறது வந்து டெலீட் ரெக்கார்ட் பார்க்க போறோம். ஸோ டெலீட் ரெக்கார்டுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து cur.execute of ட்ரிபிள் கோட்ஸ் ஆரம்பிச்சு ட்ரிபிள் கோட்ஸ் அதாவது டாக் ஸ்ட்ரிங். ஸோ டெலீட்க்கான ஸ்டேட்மெண்ட் வந்து டெலீட் ஃப்ரம் டெஸ்ட் டேபிள் வேர் சேம் தான். இங்க வந்து எப்படி நம்ம வந்து கண்டிஷன் குடுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணோம் இல்லையா? இப்போ வந்து அதே மாரி கண்டிஷன் குடுத்து டெலீட் பண்ண போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 5த் டேட்டாவ நான் டெலீட் பண்ண போறேன் அப்படின்ற மாரி. இந்த லிஸ்ட் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டூ 5. அகைன் டெலீட் பண்ணாலும் அதே தான். நீங்க வந்து கனெக்ஷன் குடுத்தா தான் சேவ் ஆகும். கான் டாட் கமிட். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இது அ டெலீட் ஆயிருச்சு ஆக்சுவலா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ 5த் ரெக்கார்ட் வந்து இல்ல. Hope this session was useful. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Please do share it with your friends who want to learn Python. Subscribe to the channel. It will encourage me to put more videos like this. Thanks for watching.